சென்னை அடுத்த பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயம் ஜீவமாதா சிற்றாலயம் 9ஆம் ஆண்டு திருவிழா அருள் தந்தை ஜூலியன் பிரகாஷ் தலைமையில் ஜெபமாலையும் ஆடம்பர திருவிழா திருப்பலியும் நடைபெற்றது. இறைமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஜீவமாதாவின் அருளை பெற்று சென்றனர். பின்பு அனைவருக்கும் சமபந்தி விருந்து நடைபெற்றது. ஜீவமாதாவின் எங்கள் திருச்சபைக்காய் உம் மகனிடம் பரிந்து பேசி பெற்று தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தந்தை ஜூலியனோடு சேர்ந்து ஜீவமாதா திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலிருந்து இந்நேரம் வரை நாளை சமபந்தி வரை இந்த இடத்திலே விழா கோலம். நாம வாழ்க்கையில விழாமல் இருப்பதற்காக தான் விழா எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் திருவிழா. ஏன் விழாம இருக்கணும்? எல்லாரும் உழைக்கிறோம், கலைச்சு போறோம், பல விதத்தில் நெருக்கடி வருது.